Hello everyone, welcome to Puducherry Aspirants YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் அசிஸ்டன்ட் அண்ட் எம்டிஎஸ்ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தான். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு கொஷின் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஆவரேஜஸ். ஸோ கொஷின் வந்து ரீட் பண்ணி பார்ப்போம். இஃப் த ஆவரேஜ் ஆஃப் 5 consecutive even number ABCDE is 52, then find the product of B and E. இதுதான் ஆக்சுவல் கொஷின், தமிழ்லையும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக இந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் போகாமல் ஆவரேஜோட ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதன் பிறகு நம்ம இந்த கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் போக போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது ஆவரேஜோட ஒரு பேசிக் ஃபார்முலா. இந்த பேசிக் ஃபார்முலாவை தான் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2, 3, 4, 5, 6 இதுக்கான ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து இதுக்கான ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக? ஸோ இது அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். அதாவது ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் பை நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்னா இப்போ 2 + 3 + 4 + 5 + 6 இல்லையா? ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? மொத்தம் எத்தனை செட் ஆஃப் நம்பர் அப்படின்றது மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? 2, 3 ஆட் பண்ணால் 5, 5 கூட 4 ஆட் பண்ணால் 9, 9 கூட 5 ஆட் பண்ணால் 14, 14 கூட 6 ஆட் பண்ணால் 20. ஸோ அந்த 20யை நம்ம 5 அப்படின்ற நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இங்கே 5 எப்படி போட்டோம் அப்படின்னா 5 அப்படின்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், மொத்தம் 5 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை டிவைட் பண்ணால் ஆன்சர் 4ன்னு கிடைக்குது. ஸோ இது மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சம்முக்கும் வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸையும் ஆட் பண்ணி நம்பரால் டிவைட் பண்ணணும் அப்படின்றது பொதுவான விஷயம் தான். பட் ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், இது அடுத்தடுத்து உள்ள நம்பர்ஸ் இல்லையா? கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் நம்ம டேரெக்டாக மிடில் நம்பரை ஆவரேஜ்னு சொல்ல முடியும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்தோம். 2, 3, 4, 5, 6க்கான ஆவரேஜ் என்ன அப்படின்னா அதோட மிடில் நம்பர். இன்க்ரீசிங் அப்படியே நம்ம ரேண்டமாக மாறி இருந்ததுன்னா உடனே நம்ம அதை இப்போ நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 3, 2, 4, 5, 6 அப்படின்னும் போது இதோட மிடில் நம்பர் ஆவரேஜ் எடுக்கிறது தப்பு. ஓகேவா? எப்போ நம்ம ஆவரேஜில் மிடில் நம்பர் தான் ஆவரேஜ்னு சொல்ல முடியும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் அரேஞ்ச் ஒன்று அசெண்டிங் அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஓகே, அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ 2, 3, 4, 5 and 6 இப்படின்னு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும் பொழுது அதனுடைய மிடில் நம்பர் தான் ஆவரேஜ்னு சொல்ல முடியும். சார் இங்கே பார்த்தீங்கன்னா 5 செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இருந்தது அதனால சொல்லிட்டீங்க. இதே வந்து ஒரு 4 செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ 4னா 2, 3, 4, 5 இப்படின்னு 4 செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தான் இருக்குது. இதுக்கான ஆவரேஜ் வந்து மிடில் நம்பர்னு எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னும் பொழுது மிடில் நம்பர் கண்டிப்பாக சொல்லலாம். அது என்னன்னா செகண்ட் அப்சர்வேஷன்ஸையும் தேர்ட் அப்சர்வேஷன்ஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆவரேஜ் என்ன சொல்ல முடியும்? 3 + 4/2. 3 + 4னா 7, 7/2 அப்படின்னா 3.5 தான் இந்த அப்சர்வேஷன்ஸ்க்கான ஆவரேஜாக அமையும். ஸோ உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ், நான் 2 கான்செப்ட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்குன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ், அதாவது 5 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்ற மீனிங் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது மிடில் நம்பர் ஆவரேஜ்னு சொல்ல முடியும். பட் கண்டிஷன்ஸ் என்ன? அதில் எல்லாமே ஒன்று இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ அல்லது டிக்ரீசிங் ஆர்டர்லையோ இருக்கணும். இது ஒரு பாயிண்ட். அதே போல் சரி சார் 5 நம்பர்ஸ் இருந்துச்சு, இப்போ 4 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணணும்? அதுக்குமே கண்டிப்பாக பண்ண முடியும். 4 நம்பர்ஸாக இருந்தாலும் 6 நம்பர்ஸாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னது தான் இதுவுமே கூட. ஸோ 4 நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னும் பொழுது செகண்ட் அண்ட் தேர்ட் அப்சர்வேஷன்ஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணால் கிடைக்கிறது நம்மளுக்கு ஆவரேஜாக அமைஞ்சிருங்க. சரி, இது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இது போல் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இது போல் நம்ம வந்து கன்சிக்யூட்டிவ் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ்க்கு சொல்ல போகிறோம். ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதையுமே ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். இப்போ 2, 4, 6, 8, 10 அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக 5 செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு 6 தான் ஆவரேஜ். இது வந்து கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இல்லையா? இதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட் நம்பர்னு எடுத்தால் என்ன வரும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 3, 5, 7 and then 11 and then 13. ஸோ 3, 5, 7, 9 and 13. சாரி 11 வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கான ஆவரேஜ் என்ன அப்படின்னா 7. அதே மாதிரி மிடில் நம்பர்ஸ் தான் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இது போல் நம்பர்ஸை கொடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னால் ஓகே. பட் ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸான 5 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் 26 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு மீனிங்
5 நம்பர்ஸ் உடைய மிடில் நம்பரை ரிவீல் பண்ணிட்டாங்க. இது 26 அப்படின்னா ரிவர்ஸ்ல 2 நம்பர் குறைச்சிக்கலாம். ஏன்னா இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஒரு கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரா இருந்தாலும் சரி, ஈவன் நம்பரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நம்பருக்கான டிஃபரன்ஸ் ஈக்குவலா 2ஆ தான் இருக்கும். 2ன்ற டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நான் இப்ப சொல்றது முக்கியமான கான்செப்ட். ஒரு கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரா இருந்தாலும், ஈவன் நம்பரா இருந்தாலும், ஒவ்வொரு நம்பருக்கான இடைப்பட்ட வேல்யூ என்னவா இருக்கும்னா 2ஆ தான் இருக்கும். அதை பேஸா வச்சு நம்ம அந்த சீரிஸே என்னன்னு கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா 5 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் 26 அப்படின்னா அந்த 5 நம்பர்ஸுமே என்னன்றதை நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சு இண்டிவிஜுவலா மேக்ஸ் மாதிரி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்படி நம்மளால பண்ண முடியும். இப்போ இந்த மிடில் நம்பர் வந்து 26ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்த நம்பர் 28, இதுக்கு அடுத்த நம்பர் 30, இதுக்கு முந்தின நம்பர் 24, இதுக்கு முந்தின நம்பர் 22 இருக்கும். ஸோ இப்படின்ற கன்க்ளூஷன் வரலாம். இதே மாதிரி தான் ஆட் நம்பர்ஸ்க்கும் சாரி ஆமா ஆட் நம்பர்ஸ்க்கும் இதே பாயிண்டை தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? 5 நான் 5ன்னு எடுக்கிறது சும்மாங்க. ஓகே 5 கன்சிக்யூட்டிவ் இப்போ ஆட் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆட் நம்பர்ஸாக இருக்கும் பொழுது அதுக்கான ஆவரேஜ் வந்து நம்ம இப்போ 27 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மிடில் நம்பர் ரிவீல் பண்ணியாச்சு. 1 2 3 4 5. இது 27னா அதுக்கு முந்தின நம்பர் 25ஆ இருக்கணும். அதுக்கு அடுத்த நம்பர் 23, இது 29, இது 31. இது போல நம்ம ஒரு சீக்வன்ஸை நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். எப்போ எந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னா மிடில் நம்பர் சொல்லிட்டாங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை மறக்கக்கூடாது. இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த கொஷினை கம்ப்ளீட் பண்ணவே போகிறோம். இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த கேள்வியை இப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விளக்கத்தை தான் கொடுக்க போகிறோம். இஃப் த ஆவரேஜ் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் இஸ் ஏபிசிடிஇ, அது 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஏபிசிடியாக இருக்கும் பொழுது அதனுடைய வாங்களேன் ஏ பி சி டி இ அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்பர்ஸாக இருக்கும் பட்சத்தில் இதனுடைய ஆவரேஜ் 52. அப்போ இது 52ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முந்தின நம்பர் 50ஆக இருக்கும். இதுக்கு முந்தின நம்பர் வந்து 48ஆக இருக்க போகுது. இதுக்கு அடுத்த நம்பர் 54, இதுக்கு அடுத்த நம்பர் 56. அவ்வளோதான். நம்ம அந்த சீக்வன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், உருவாக்கிட்டோம். தென் அவங்க கேட்குறது இந்த ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் இ. ஸோ பிக்கும் இக்கும் உள்ள ப்ராடக்ட் என்ன, ஸோ பியோட நம்பர்ஸ்க்கும் இயோட நம்பர்ஸ்க்கும் உள்ள ப்ராடக்ட் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 50ஐயும் 56ஐயும் பெருக்கணும். 50 × 56. ஸோ இது 5ஆல் பெருக்கிற கணக்கு தான் இல்லையா? 56 × 5 × 10 அப்படின்றதா எடுத்துக்கலாம் இல்லையா? இது பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 5 25, 5 30. ஸோ 2800 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? 5 25, 6 30னா ஓகே. ஸோ 2800 அப்படின்றது இதுக்கான பதில். ஸோ இந்த கேள்விக்கான பதில் நம்ம வந்து நன் ஆஃப் திஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுறோங்க. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷனு. ஸோ இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பார்க்க போகிறோம். எல்லா எக்ஸாம்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்பீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு கேள்விக்கான விளக்கத்தை அதோட கான்செப்ட் பேஸ் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.